மணிகண்டனோட ஆசிரமத்துல படிக்கிற மனுவோட அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மணிகண்டனையும் அந்த குருமூப்பனையும் காமிக்கிறாங்க. அவரை ரொம்ப மரியாதையா மணிகண்டனை கூப்பிடும். நான் உங்களோட சிஷ்யன் தான், நீங்க மணிகண்டனே கூப்பிடுங்க அப்படின்னு மணிகண்டன் சொல்றாரு. தெய்வ குழந்தைய அப்படி எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறாரு குருமூப்பன். அதுக்கு மணிகண்டன் நான் ஒரு சாதாரண குழந்தை தான் அப்படிங்கிறாரு. அதுக்கு குருமூப்பன் இல்ல, நீ ஒரு சாதாரண குழந்தை இல்ல, நான் உன்னை என்னோட கனவுல பார்த்தேன், எவ்வளவு பிரகாசமா சூரியன் மாதிரி இருந்தா தெரியுமா, ஏன் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தெய்வ குழந்தையோட சத்தியத்தை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். மூப்பனு திரும்ப என்ன சொல்லாருன்னா, மலை தெய்வங்கள் என்கிட்ட சொன்னாங்க, முன்னாடி நிக்கக்கூடிய இந்த குழந்தை நிஜங்கிறதும் இது எவ்வளவு உயர்ந்ததுங்கிறதையும் சொன்னாங்க, உங்களை பத்தின உண்மை எல்லாமே அவங்க சொன்னாங்க அப்படின்னு மூப்பன் சொல்லவும் மணிகண்டன் எதுவும் பேசாம சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. நாட்டு தெய்வங்கள் எப்பவுமே பொய் சொல்லாது, நான் உன்னை நமஸ்கரிக்கணும் அப்படின்னு காலில் விழுக போறாரு. மணிகண்டன் தடுத்து நிறுத்திட்டு மலை தெய்வங்களோட அருள் பெற்ற மூப்பன் என்னைக்குமே மனசுல இருப்பாரு அப்படின்னு மணிகண்டன் சொல்றாரு. அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. சிவன் பார்வதி கிட்ட சக்தியான நீ இல்லைன்னா நான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க நாரதரும் வர்றாரு. நேரத்துக்கு வர நாரதரும் ஸ்லோகத்தை சொல்லி அவங்கள வணங்க பார்வதி கேட்கறாங்க, சிவன் சொன்னது கேட்டீங்க இல்லையா, சக்தி இல்லைன்னா சிவன் இல்லைன்னு சொன்னது கேட்டீங்களா அப்படின்னதும் ஆமா நானும் அதை ஒத்துக்கிறேன், சக்தி இல்லைன்னா சிவம் கிடையாது, அதே மாதிரி பிரபஞ்சத்துல உங்களோட அனுகிரகம் இல்லாம எதுவும் நடக்காது இல்லையா அப்படின்னு சொல்ல சிவன் சொல்றாரு, அந்த ரகசியத்தை தெரிஞ்சதுனால தானே என்னோட உடல்ல பாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரனா இருக்கேன் அப்படின்னு சொல்ல நாரதர் சொல்றாரு, கேட்கறதுக்கு இது நல்லாதான் இருக்கு, ஆனா இதுல ஒரு சிரமம் இருக்கே அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம்னு கேட்க இவங்க ரெண்டு பேருமே என்ன சந்தேகம் கேளு அப்படின்றாங்க. சொல்றாரு, மகாதேவி எங்க போனாலும் உங்களையும் சேர்த்துல கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறார் நாரதர். உடனே பார்வதியும் சிவனை விட்டு கொடுக்காம எனக்கு அது ஒன்னும் சங்கடமாவே தெரியல அப்படிங்கிறாங்க. சிவன் சொல்றாரு, அப்படி பார்த்தா எனக்கும் கூட சிரமம் இருக்குன்னு செய்யும், நானும் தேவி எங்க வேணாலும் கூட்டிட்டு போக வேணும் அப்படிங்க, அதை பத்தி நாரதர் ஏன் சொல்லல அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நாரதர் ஆமாமா அது சிரமம் தான் அப்படிங்கிறாரு. உடனே நீங்க பெண்கள் பக்கம் மட்டுமே பேசுறது சரியில்லை அப்படிங்கிறாரு சிவன். நாரதரும் நான் சொல்லணும்னு சொல்லல, இருந்தாலும் தோணுச்சு அதனால அப்படின்றாரு. உடனே பார்வதி கேட்கிறாங்க, இப்ப யாருக்கு தான் சிரமம்னு சொல்ற அப்படின்னு கேட்டதும் இந்த நாரதர் இல்லாம வேற யாருக்கு அப்படிங்கிறாரு நாரதர். சிவன் கேட்கிறாரு, நீ வந்த வேலை என்னன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னது பார்வதி ஆமா சிலர் அப்படித்தான் எதுக்காக வந்தாங்களோ அதை விட்டுட்டு மத்ததை பத்தி ரொம்ப பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. நாரதரும் நீங்க என்னத்தானே சொல்றீங்க அப்படின்னதும் உனக்கு அப்படியா தோணுது அப்படின்னு கேட்கறாங்க. தோணுது, இருந்தாலும் தோணல அப்படின்னு நாரதர் சொல்லவும் நீ சொன்ன ரெண்டுமே சரிதான் அப்படிங்கிறாங்க பார்வதி. சரி வந்தது சொல்லுப்பா அப்படின்னு இப்ப சிவன் எடுத்து கொடுக்க நாரதர் மணிகண்ட குமாரன் தலப்பார கோட்டையில இருக்கக்கூடிய மூப்பனை பார்த்து அபூர்வமான வித்தைகளும் சரி மூலிகைகளோட குணங்களும் எல்லாத்தையும் மணிகண்டன் தெரிஞ்சுட்டாச்சு, இனிமே மணிகண்டன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் இவன் சொல்றாரு, குமாரன் இது எல்லாத்தையும் சாதிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், தலப்பார கோட்டையில மணிகண்டனை கும்பிடுவாங்க கண்டிப்பா மலை மூப்பனையும் கும்பிடுவாங்க அப்படிங்கிறாரு. அவசரம் நேரும் போது ஒரே காலத்துல நான் அவருக்கும் அருள் புரிவேன் அப்படின்னு சிவன் சொல்ல நாரதர் அருள் புரிய போறது யாரு சக்தியா சிவனான்னு கேட்கிறாரு. பார்வதி சக்தி சிவன் ரெண்டு பேரும் தான் அப்படிங்கிறாங்க. நாரதரும் சரி அடுத்து நான் வைகுண்டத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு இவங்களும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்த காட்சியில மணிகண்டன் அங்க இருக்க நீரோடையில தண்ணியை குடிச்சிட்டு ஒரு இடத்துல பாறையில உட்கார்ந்து இருக்காரு. அந்த இடம் அந்த காட்டு பைரவன் கிட்ட பூஜை பண்ண சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த இடம் தான். அவர் உட்கார்ந்து இருக்க இடத்துக்கு மனுவோட அம்மாவும் அவனோட சகோதரியும் உட்கார்றாங்க. அந்த பொண்ணு கேட்கிறா, நம்ம எப்பதான் திரும்பி போறது அப்படின்னதும் பூஜாரி வரட்டும், மனுவுக்கு ரட்சை கேட்டுக்கோம் இல்லையா, அது வந்தாதான் நம்ம கிளம்ப முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா ரெண்டு பேருமே பக்கத்துல உட்கார்றாங்க. அதோட அந்த அம்மா சொல்றாங்க, இவ்வளவு தூரம் வர வேண்டியது பேசாம தாசனை மட்டுமே அனுப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. தாசன் அங்க வந்துட்டான். ரத்த சம்பந்தம் உள்ள ஒருத்தர் வந்தாதான் சரியா இருக்கும்னு வைத்தியர் சொன்னார் இல்லையா, அதனாலதான் நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இப்போ வைத்தியர் வந்துருவாரு, நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்கு, அதுக்கான விசேஷமும் இருக்கு. இங்க இருக்க குருகுலம் இருக்கு இல்லையா, இங்க இருக்க காட்டு பைரவரோட அருளாலதான் இந்த குருகுலமே நல்லா இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, அப்பதான் மணிகண்டன் என்ன பேசுறாங்கன்னு திரும்பி பாக்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.